முத்து முத்து ஒன்னதான். ஏய், உன்னை கூப்பிடுறேன்ல. சொல்லுங்க. என்னம்மா, கோவமா? கோவம்லாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மா சொல்லாத. கோவம் இல்லாமலையா நான் 3 தடவை கூப்பிட்டோம், என்னன்னு கேட்காம இருந்த? இல்லைங்க, ஏதோ யோசனையில இருந்தேன். என்ன இருந்தாலும் எங்க அம்மா பண்ணது தப்பு தான். எப்பவும் பண்றதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஓவராகவே போயிட்டாங்க. சரிங்க, விடுங்க. இல்லை, நீ என் மேலதான் கோவமா இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னங்க, அங்கே உங்கள் அம்மா கிட்ட பேசியிருக்கணும், அங்கே பேசலை. இப்போ நம்ம ரூமில் வந்து மறுபடியும் எதுக்கு ஆரம்பிக்கிறீங்க? எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு, விடுங்க. ஏன் முத்து, கோவமா இருக்கியா? என்னடா இவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்களேன்னு. கோவம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் அத்தை நடந்துக்கிட்டது தான் மனசுக்கு நெருடலாக இருக்கு. என்றைக்குமே அவங்கள நான் அத்தை நினைக்கல, அம்மா மாதிரி தான் நினச்சி பழகுறேன். ஆனால் அவங்க என்னை அப்படி நினைக்கவே இல்லை போல. ஏன் முத்து அப்படியெல்லாம் பேசுற? எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அண்ணமாரு எங்கள் குடும்ப கம்பெனிலேருந்து வர லாபத்தில் மாதம் மாதம் என்னோட ஷேரை அக்கௌண்ட்டில் போட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் தான் நம்ம குடும்பம் உங்களோட சம்பளத்தில் நடக்கணும், உங்களோட உழைப்பில் நடக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. சரி, நானும் அந்த பணம் நம்ம பிள்ளைங்களுக்கு வரட்டும், பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகட்டும்னு வச்சுருக்கேன். ஆனால் உங்கள் அம்மா என்னவோ வெறும் 6000 ரூபாய் செலவு பண்ணதுக்கு அப்படி கேள்வி கேட்குறாங்க. அவங்க என்ன கேள்வி கேட்குறதுல தான் பையன் வேலைக்கு போகலை, ஒரு கம்பெனியை வச்சு நடத்துகிறாங்கிறத கூட மறந்துட்டாங்க. அடுத்த மாதம் சம்பளம் வரும்போது என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்கிறாங்க. இருக்கிற பணத்தில் அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டா கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு எப்படி சேலரி பண்ணி கொடுப்பீங்க? அப்புறம் ப்ரொடக்ஷனுக்குன்னு அப்புறம் அது இதுன்னு உங்கள் அம்மாட்ட போய் கை கட்டி நின்றுட்டு இருப்பீங்களா? ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பீங்களா? ஆமா, நீ சொல்றது சரிதான். எங்க அம்மா அப்படி நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. வீட்டுக்குள்ள கூட வர விடலைங்க, ஹால்லையே அப்படியே வாசலே நிப்பாட்டிட்டாங்க. தாம்பூம்னு என்ன சத்தம் போடுறாங்க. பக்கத்து வீட்டெல்லாம் கேட்டா என்னங்க நினைப்பாங்க? ஏதோ மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை போல நினைப்பாங்க. நான் வேற வெளியவே போக மாட்டேன். உங்க அம்மா அக்கம் பக்கத்துல அவளை வெட்டி பேசுவாங்க. போயிட்டு என் மருமக அப்படி பண்றா இப்படி பண்றான்னு சொன்னா நான் என்னங்க பண்ண முடியும்? ஒவ்வொரு வீட்லயா போயிட்டு நான் அப்படி இல்லை, நான் அப்படி பண்ணலைன்னு ஒவ்வொருத்தருக்கும் விவரிச்சு சொல்ல முடியுமா? சரிங்க, ஒருவேளை உங்க பணத்தெல்லாம் சுருட்டி நான் எங்க அம்மா வீட்டை கொடுத்துருவேன்னு உங்க அம்மா நினைச்சா கூட, அப்படி இது வரைக்கும் எனக்குன்னு உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டிருக்கேனா? உங்க அம்மா பேசுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க. என்ன முத்து, இவ்வளவு நாளைக்கும் அத்தை அத்தைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இப்ப புதுசா உங்க அம்மான்னு பேசுற? நான் பேசலங்க, அவங்க பேச வைக்கிறாங்க. இது பாருமா, எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. எங்க அப்பா நாங்கெல்லாம் கூட உலகத்தை சுத்திட்டு வந்திருக்கோம், 4 மனுஷங்க கிட்ட பழகிட்டு வந்திருக்கோம். எங்க அம்மா வீட்டை விட்டா நாங்க 3 பேரு. எங்களை விட்டா எங்க அப்பா, இதை தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுவும் இல்லாம உங்க அம்மாவும் கொஞ்சம் நிறைய பேசிட்டாங்கல்ல, அதெல்லாம் மனசுல இருந்து கஷ்டப்படுத்துது போல. என்ன பண்றதுனே தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த டைலாக் மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. அது எப்படிங்க எல்லா வீட்லேயும் மாமியாருக்கு என்ன பண்றதுனே தெரியாம, என்ன பேசுறோனே தெரியாம மருமகளை மட்டும் பேச தோணும்? ஏன் புருஷன்கிட்ட பேச வேண்டியதானே? இல்லைனா தான் பெத்த பிள்ளைங்க கிட்ட பேச வேண்டியதானே? அது எதுக்குங்க எல்லா மாமியாரும் தன்னோட கோவத்தை வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட மட்டும் காட்டுறாங்க? என்ன முத்து, கோவம் இல்லைன்னு இவ்வளவு பேசுற? இதை பாருங்க, இது நம்மளோட வாழ்க்கை, நம்ம தான் வாழணும். நானும் சரி போனா போதுன்னு பொறுத்து போனா ரொம்ப ஓவரா போதுங்க. எதுக்கு எடுத்தாலும் உங்க அம்மா பேச்சு கேட்கறது சரியா எனக்கு தோணல. சரி, பெரியவங்க அவங்க பேச்சு கேட்கறது சரிதான். அதுக்காக எல்லா நேரமும் அம்மா நான் நடக்கட்டுமா, அம்மா நான் உட்காரட்டுமா, அம்மா நான் சாப்பிட்டுமா நான் கேள்வி கேட்க முடியும்? இல்ல பொண்டாட்டிக்கு ஏதாவது வேணும்னா நான் என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கட்டுமான்னு கேட்பீங்களா? என்னங்க இது, கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம. முத்து, எனக்கு எதுவுமே தெரியாமலாம் இல்லம்மா, எனக்கு எல்லாம் புரியுது. இருந்தாலும் எங்க அம்மா மேல நான் ரொம்ப பாசம் வச்சுட்டேன். இது வரைக்கும் எங்க அம்மாவை நான் எதிர்த்து பேசினதே இல்லை. சரிங்க, உங்க அம்மாவை எதிர்த்து பேசல. சரி,
நீங்க சரி எது தப்பு எதுன்னு சொல்லாததுனால நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு டைமும் என்னையவே குத்தி குத்தி பேசுறாங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இதை பொறுத்துக்கணும்? அதையாவது சொல்லுங்க. இது பாருங்க, இவ்வளவு நாள் அமைதியா தானே இருந்தா, இப்ப மட்டும் என்ன நம்ம அம்மாவை மூட்டி கொடுக்கறாளான்னு நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு நான் அதனால பரவாயில்ல. நாளைக்கு நம்ம குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க முன்னாடியும் நம்ம கிட்ட இப்படியே பேசினாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுங்க. குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்க. என்னைக்கு இருந்தாலும் அவங்க மாறிதான் ஆகணும். 1க்கு 3 குடும்பம், அதாவது உங்க 2 தங்கச்சிங்க, என் 2 அண்ணங்க, எப்படியும் எல்லா புருஷன் முன்னாடி கடையிலையும் சண்டை வரதான் செய்யும். அதனால எப்பவும் எந்த நேரமும் சண்டை வரலாம். யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்னதான் திட்டு வேணா, ரொம்ப கஷ்டங்க. நானும் மனுஷி தானே. இந்த பாரு முத்து, கொஞ்ச நாளைக்கு தான் எல்லாம் சரியாயிடும். உங்க அம்மாவுக்கும் ஆதிக்கும் ஓரளவுக்கு பிடித்த வந்துட்டு அங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இங்கேயும் பிரச்சனை வராதுமா. பாத்தீங்களா, நான் சொன்னதை நீங்களே புரிஞ்சுக்கல. நீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்க, கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, பெரிய கம்பெனி நடத்துறீங்க. எங்க அளவுக்கு சொத்து பத்து இல்லைனாலும் நம்மளுக்கு தேவையானதை நிறைவேற்றுற அளவுக்கு உங்ககிட்ட சொத்து பத்து இருக்கு. ஆனா நான் சொல்றது மட்டும் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஆதி கிருஷ்ணா வேற, இந்த குமார் முத்து வேற. 2 குடும்பமும் முழுக்க முழுக்க வேற வேறங்க. என்ன கேட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் பெத்தவங்களும் குழந்தைங்களுமே வேற வேறதான். கட்டின புருஷன், பொண்டாட்டி, குழந்தைங்க, இந்த 3 பேர் மட்டும்தான் ஒரு குடும்பம். அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடந்த உடனே அம்மா அப்பா கொஞ்சமா ஒதுங்கிக்கணும். அவங்க வாழ்க்கைய வாழட்டும்னு விட்டுறணும். அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தா முடிஞ்சா தீர்த்து வைக்கணும். தான் பிரச்சனை வர்றதுக்கு காரணமா இருக்க கூடாது. என்ன முத்து, இவ்வளவு நாள் அமைதியா இருந்த, இப்ப வந்து இப்படி கோவப்படுற? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதோ பாருங்க, நீங்களும் நானும் விரும்பி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கல. எங்க வீட்ல உங்க குடும்பத்தை பிடிச்சிருந்தது, உங்க தங்கச்சியையும் பிடிச்சிருந்தது. 2 பேரையும் பிடிச்சிருந்ததுனால எங்க தாத்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறேனாரு. நானும் உங்களை பார்த்தேன், கண்ணுக்கு நிறைவா ரொம்ப நல்லவரா இருந்தீங்க. பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நம்ம புருஷன் அவ்வளவு சம்பாதிப்பாரா, இவ்வளவு சம்பாதிப்பாரா, நம்மளை அப்படி பார்த்துப்பாரா, இப்படி பார்த்துப்பாரான்னு காசை பத்தியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. எனக்கு இருந்த 1000 கனவு என்ன தெரியுமா? நான் என் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா இருக்கணும். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல பார்த்திருக்கேன். எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க ஆச்சி, எங்க தாத்தா எல்லாரும் காசு பணம் காசு பணம்னு எங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளையாலாம் சுத்துவாங்க. வீட்டுல இருக்கிற பொம்பளையாளு கனவோட எப்ப புருஷன் வருவான்னு காத்திருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு வந்ததும் எந்த பேச்சும் இருக்காது. அப்பவும் கம்பெனியை பத்தி தான் பேசுவாங்க. நிச்சயமா அப்படி ஒரு வாழ்க்கை மட்டும் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். என் புருஷனும் நானும் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி தான் நீங்க கிடைச்சீங்க. நான் உங்களை சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு தாங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா உங்க அம்மா சொல்ற மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற காசை கரைக்கணும்லாம் கல்யாணம் பண்ணல. எவ்வளவோ கனவோட வந்தேன். ஆனா இங்க நடக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என் விதியில என்ன இருக்கோ அதானே நடக்கும். சுப்லட்சுமி, உன் மருமகுமார காணோம்? அது ஒன்றும் இல்லாத, இன்னைக்கு கம்பெனியில் கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் மூத்தவ காலையில் கிளம்பி போயிட்டா. சரி, இளைய மகாராணி எங்க? அவ அவ வந்துருவா அத்தை. மணி என்ன ஆகுது பாத்தியா? அத்தை, மணி 6:30 ஆகுது. ஆனால் கிருஷ்ணா வெளியூருக்கு போயிருக்கான், வர 2 நாள் ஆகும். அதான் அவளை தொந்தரவு பண்ணலை. எப்பவும் சீக்கிரமாக எந்திரிச்சிருவா, தூங்கட்டுமேனு விட்டுட்டேன். புருஷன் வீட்டில் இல்லைன்னா பொண்டாட்டி எந்திக்க மாட்டாளா? புருஷன் மட்டும் தானே வீட்டில் இல்லை, மீதி எல்லாரும் இங்கே தானே இருக்கோம். இன்னைக்கு பௌர்ணமி, வீட்டெல்லாம் தொடச்சிட்டீங்களா? மணி தொடச்சிட்டு இருக்கான் அத்தை. உங்கள் மாமியார் அதை என் ஓரக்கத்தி வீட்டை பலன்னு வச்சிருப்பா. பௌர்ணமி, அமாவாசை, கிருத்திகை, ஏகாதசி எல்லா நாள்லேயும் விரதம் இருப்பா. மாசம் வர சஷ்டி, மாசம் வர சிவராத்திரி, அவளை மாதிரி ஒரு ஆளால் விரதம் இருக்க முடியாது. ஆமாம் அத்தை, அத்தை சொல்லியிருக்காங்க. நீ குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேன் அத்தை. தலை குளிக்கலையா? இல்லை அத்தை, காலையிலே கிச்சனில் வேலை இருந்தது. தலை குளிச்சோன்னா வயசாகுதுல்ல, சளி பிடிச்சிக்குது, ஒத்த தலைவலி வந்து உயிரை எடுத்துருது. அதுவும் சரிதான். உனக்கு வயசாகுதுல்ல, நம்ம வீட்டு நடைமுறை, பூஜை புனஸ்காரம் எல்லாம் உன் மருமகளுக்கு சொல்லிக் கொடு. 2 மருமகமாரும் அந்த சாமி கும்பிட்றது, பூஜை பண்ணுறது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம். சொன்ன மாதிரி உனக்கு வயசாகுது, நீ அப்பப்போ உன்னால் முடிஞ்சதை செய். சரிங்க அத்தை. இந்த பாரு சுப்புலட்சுமி, மறுபடியும் நான் சொல்கிறேன்னு நினைக்காத. ஒரு தடவை மருமகமாரை ஃப்ரீயாக விட்டுட்டேன்னா திரும்ப பிடிக்க முடியாது. போய் அவளை எழுப்பு. நாளையிலேருந்து அவள் என்ன நடந்தாலும் 4 மணிக்கு எந்திக்கணும், புரிஞ்சுதா? ஐயோ, 4 மணிக்கா?
என் மருமவ 6 மணிக்கே எந்திக்கலையோ இவங்க என்ன 4 மணின்னு சொல்றாங்க. என்னாச்சு? அந்த பக்கமா திரும்பி வாய்க்குள்ள ஏதோ முணங்கிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, போய் எழுப்புறேன்னு சொன்னேன். எத்த இன்னைக்கு நேரம் ஆயிட்டல, இன்னொரு நாள் அவ செய்யட்டுமே, இன்னைக்கு நான் செஞ்சிருந்தேன். போய் உன் மருமகளை எழுப்பி இன்னைக்கு பௌர்ணமி பூஜை இருக்கு, தலை குளிச்சுட்டு வா, பூஜை பண்ணணும்னு சொல்லு. சரிங்க அத்தை, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். குட் மார்னிங் ஆண்டி. என்னாச்சுமா, தொண்டை கட்டியிருக்கா? ஆமாம் அத்தை, கொஞ்சம் ஜலதோஷமா இருக்கு. இந்த பாருமா, இப்பதான் உன் மாமியார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீ வந்துட்ட. இன்னைக்கு பௌர்ணமி பூஜை பண்ணணும். நான் ஒவ்வொரு மாசமும் பண்ணிக்கிட்டு வரேன். அப்படியா ஆண்டி? பண்ணிடலாம். நீ ஒன்று பண்ணு, நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்துரு. போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பூவை பறிச்சுட்டு வா. அதுக்கப்புறம் வீடு வீடு கொஞ்சம் சுத்தமாக இருக்கான்னு ஒரு நீ பார்த்துக்கோ, சரியா? அதுக்கப்புறம் பூஜையை ஆரம்பிச்சிடுவோம். சரிங்க ஆண்டி. சுப்லட்சுமி, இருந்தாலும் ஒன்று சொல்லணும். இந்த காலத்தில் படித்த பிள்ளைங்க எவ்வளோ திமிரா இருக்கு. இவ நல்லா படிக்கவும் செஞ்சிருக்கா, நல்லா சமைக்கிறா. நேற்று இவ பண்ண சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு வயிறு மூச்சுட முடியலன்னு பார்த்துக்கோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல சாப்பாடை சாப்பிட்டேன். அப்படியா அத்தை? ரொம்ப சந்தோஷம். உன் மருமவா பார்க்க தான் கொஞ்சம் திமிர் பிடிச்ச மாதிரி இருக்கா, ஆனால் நல்ல பிள்ளை தான். இந்த பாருமா, இந்த குடும்பத்துக்குன்னு நிறைய பழக்க வழக்கம் இருக்கு. அதெல்லாம் உன் மாமியா தான் சொல்லி கொடுக்கணும். இப்போ கடவுள் புண்ணியத்தில் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த வீட்டிலேருந்து நான் போகிறதுக்குள்ள எங்கள் குடும்பத்தோட பழக்கம் வழக்கம் எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்துட்றேன். எங்களுக்கு அப்புறம் நீயும் உங்கள் அக்காவும் தான் எல்லாத்தையும் செய்யணும், புரிஞ்சுதா? உங்கள் அக்கா எங்கள் வீட்டில் இருக்கா? காலையில் 4 மணிக்கு எஞ்சி வந்து பார்த்தாலும் ஆளை காணோம். சரி, நைட்டு 11 மணிக்கு பார்க்கலான்னா கதவையே திறக்க மாட்டேக்காவே. அது அக்கா வேலைக்கு போகிறல்ல பாட்டி. ஏம்மா, உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்லை ஆண்டி, இப்போதைக்கு வேலைக்கு போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரொம்ப நல்ல விஷயம். அக்கா தங்கச்சி 2 பேரும் வீட்டுக்கு வாழ வந்தவங்க பையத்துக்கு போட்டு வேலைக்கு போகிறேன்னு போனால் இந்த வீட்டை யார் பார்த்துப்பா? வயசான காலத்தில் நானே இவ்வளோ தூரம் சுறுசுறுப்பாக இருக்கேன். வயசு பிள்ளைங்க சுறுசுறுப்பாக இருக்கணும். நாளையிலேருந்து 4 மணிக்கு எந்திரிச்சிடணும், புரிஞ்சுதா? சரிங்க ஆண்டி. நான்லாம் 3:30க்கு எந்திப்பேன். எந்திரிச்சு எல்லா வேலையும் கடன்னு 9 மணிக்கு முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க பாட்டி? 9 மணிலேருந்து அப்புறம் எவ்வளோ நேரம் தோணுதோ அவ்வளோ நேரம் நல்லா தூங்கிடுவேன். பாட்டி, அதுக்கு எதுக்கு 3:30க்கு எந்திக்கணும்? பொறுமையாக எந்திரிச்சு வேலை பார்க்க வேண்டியதானே? இதை பாருமா, ஆம்பளைங்க எந்திக்கும் போது வீடு சுத்தமாக இருக்கணும். நம்மளும் அவங்க கண்ணுக்கு அழகா லட்சணமாக இருக்கணும். சரிம்மா, மாசம் நிற்காத, போ சீக்கிரமாக போயிட்டு வேலையை பாரு. காலையில் 8லேருந்து 8:30க்குள்ள நல்ல நேரம் இருக்குது, அப்போவே சாமி கும்பிட்டுலாம். சரிங்க ஆண்டி. ஆதி, நீ இரு, நான் உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன். சரிங்க அத்தை. சுப்பலட்சுமி, இது என்ன புது பழக்கம்? பூஜை பண்ணாமல் தண்ணி கூட குடிக்கக்கூடாது, இது தெரியாதா உனக்கு? அத்தை, அவ சின்ன பொண்ணு, எடுத்த உடனே அப்படி இப்படின்னா பயந்துருவா. என்ன சின்ன பொண்ணு? தான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் சின்ன பொண்ணு. கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு மருமகளை வந்துட்டா. மருமகனாலே அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்கணும். எல்லாருக்கும் என்னென்ன தேவை இருக்குன்னு தெரிஞ்சு நடத்தணும், பொறுப்பா இருக்கணும். இன்னும் அவ குழந்தையா இருந்தா இந்த வீட்டை யார் பார்த்துக்கிறது? இப்ப இதை நீ சொல்லிக் கொடுக்கலன்னா அவளுக்கு வேற யார் சொல்லிக் கொடுப்பா? இன்னும் கொஞ்ச நாள்ல இவளுக்கே குழந்தை வந்துடும். ஒரு குழந்தை வர்றதுக்கு முன்னாடியே பொண்ணுங்க நல்லா பக்குவமா நானும் தெரிஞ்சவங்களா மாறிக்கணும். அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அது அந்த காலத்துல சரியா இருந்தது. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எந்த காலமா இருந்தா என்ன? பொண்ணுங்க எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும். இந்த பாருமா, இந்த கிழவிக்கு வயசாயிட்டு இவளுக்கு என்ன தெரியும் நினைக்க கூடாது. ஒழுங்கா குளிச்சுட்டு சுத்த பத்தமா ட்ரெஸ் மாத்திட்டு பூவை பறிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சேரு. சரிங்க ஆண்டி. அத்தை, அவ சின்ன பொண்ணு. நீங்க இதோ பார் சுப்லட்சுமி, என்கிட்ட எதையும் சொல்லாத. எது சொல்றதா இருந்தாலும் உன் மருமக கிட்ட சொல்லு. கொஞ்சம் மாமியார நடந்துக்க. இந்த பூஜைக்கு எல்லாமே உன் மருமக தான் ரெடி பண்ணணும், புரிஞ்சுதா? முதல்ல கிச்சன் சுத்த பத்தமா இருக்கணும். புரியுது அத்தை. இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க படிக்காங்க, வேலைக்கு போறாங்க, அதுக்காக குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்களா? ஒரு பொண்ணு படிச்சுட்டு வேலைக்கு போறதா இருந்தா போகட்டும். ஆனா வேலைக்கு போனாலும் தான் குடும்பத்தையும் பாத்துக்கணும். தான் குடும்பத்து மேல இருக்கிற பொறுப்பை எந்த பொண்ணாலையும் விட முடியாது. குடும்பத்துக்காக தான் படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போறதுக்காக குடும்பத்தை வச்சுக்கல, புரிஞ்சுதா? எப்பவும் வேலையா குடும்பமான்னு வந்ததுன்னா முதல்ல குடும்பம் தான். நம்மளோட குடும்பத்தோட பழக்க வழக்கம் பாரம்பரியம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து பொண்ணு எடுத்திருக்கணும். ஆனா உங்களுக்கு தான் ஒரே அவசரம். எங்க யார்கிட்டயுமே சொல்லாம 1க்கு 3 கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டீங்க. ஆண்டி, நான் நீங்க சொல்ற மாதிரிலாம் நடந்துக்கிறேன், எல்லாத்தையும் கத்துக்கிறேன். நீங்க எனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க ஆண்டி. சரி, நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு வா. எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது. தொடர்ந்து பௌர்ணமி பூஜை பண்ணா வீட்டுக்கு எந்த கஷ்டமும் வராது. வீட்டில் இருக்கிறவங்க நோய் நொடி இல்லாம சந்தோஷமா 100 ஆண்டு காலம் வாழ்வாங்க. குடும்பம் ஒத்துமையா இருக்கும், புரிஞ்சுதா? சுப்லட்சுமி, ஆதி எங்க? சாமி கும்பிட பூ கொண்டு வர சொன்னனே, கொண்டு வந்தாலும் கொண்டு வரலையா? அத்தை, கொண்டு வந்து வச்சுட்டா அத்தை. மாலை சொல்ல மறந்துட்டேன். அத்தை, மாலை தேவைப்படுமோ என்னமோன்னு நேத்தே சொல்லியிருந்தேன். முருகன் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கான். சரி. இனிமே ஏதாவது பண்ணியிருக்கியா? பண்ணியிருக்கேன் அத்தை. சர்க்கரை பொங்கல் வச்சிருக்கேன்.
அதுவும் வடையும் பண்ணியிருக்கேன். வேற எதுவும் பண்ணணுமா அத்தை? இல்லைம்மா, இது போதும். பிரசாதம்னு ஏதாவது வைக்கணும், அவ்வளவுதான். சரி, உன் மருமகள் எங்க? ஆளையே காணோம். போன இடம் சொற்கணும் அப்படியே இருந்துட்டாளா? இல்லை அத்தை, இப்போ வந்துருவா. வீடெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சுலா? ஆ, க்ளீன் பண்ணியாச்சு அத்தை. நேரம் ஆகிட்டே இருக்கு அத்தை. எல்லா வேலையும் முடிஞ்சது. ஆதி வந்த உடனே சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். இதோ வந்துட்டா அத்தை. நெல்லு சுப்பு. ஐயோ ஐயோ ஐயோ, அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். என்ன நடக்குது இங்க? பூஜை நடக்கிற இடத்துக்கு டஸ்ட்பின் தூக்கிட்டு வந்து நிக்கிறா. எல்லாத்தையும் கெடுத்து அள்ளிட்டா ஓ மருமக. கஷ்டப்பட்டு வீட்டை அப்படி ரெடி பண்ணேன், இப்படி ரெடி பண்ணேன், தூத்தேன், தொடச்சேன், சுத்தபத்தமா வச்சேன்னு நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். இவளை பாரு, டஸ்ட்பின் தூக்கிட்டு வந்து நிக்கிறா. இந்த உலகத்திலேயே இவ்வளவு அறிவான மருமக உனக்கு மட்டும்தான் கிடைச்சிருப்பா. எத்தனை வருஷமா பௌர்ணமி பூஜை பண்ணிட்டு இருக்கேன், இவ எல்லாத்தையும் கெடுத்து அள்ளிட்டாளே. ஐயோ, என் பூஜை புனஸ்காரம் எல்லாம் போச்சே. ஏம்மா, நீ எங்கேருந்துமா வர? இந்த உலகத்துல இருக்கியா, கன உலகத்துல இருக்கியா? சரியான முட்டாள் 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 முட்டாள். ஆண்டி, அது என்னடானா வீடெல்லாம் க்ளீனாக இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, எல்லா இடமும் க்ளீன் பண்ணியாச்சு. டஸ்ட்பின் வண்டி வரலன்னு டஸ்ட்பினை வெளியே போடலை. வெளியே வச்சா நாய் வீட்டு முன்னாடி இழுத்து போட்டுருதுன்னு செல்வி அக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பாட்டி வேற பூஜை இருக்குனுங்கனால கோலம் போட்டு பிள்ளையாரில் பூசணிக்காய் பூலாம் வச்சுருந்தாங்க. வாசலில் வந்து குப்பை விழ வேண்டாமேன்னு ஒரு ஓரமாக வச்சுருந்தாங்க. நீங்கள் தானே பூஜை பண்ணும்போது வீடு சுத்தமாக இருக்கும். நீங்கள் அதான் டஸ்ட்பின் வண்டி வெளியே சத்தம் கேட்குது. இதை எடுத்துகிட்டு போய் அதில் போட்டுட்டு வந்துடலான்னு வந்தேன். நீங்கள் நிற்கிறத பார்க்கல. நீங்கள் பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ள போட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிடலான்னு நினச்சேன். ஆமாம்மா, ஆமாம், நாங்களாம் முட்டாள் பார்த்தியா? அதான் அந்த டஸ்ட்பினை தொடாமல் டஸ்ட்பின் வண்டி கேட்குற சத்தம் கேட்டும் அமைதியாக நிற்கிறோம். நீ ரொம்ப அறிவாளி. அதான் பூஜைக்கு ரெடியாகி வர சொன்னா இந்த டஸ்ட்பினை தூக்கிட்டு வந்து நிற்கிற. ஆள் மட்டும் நல்லா தானமா இருக்க. நல்ல வள வள தலா தலான்னு நல்ல நெட்டையா நல்லா தானே வளர்ந்துருக்க. அறிவு வளரலையா? உங்கள் அம்மா இல்லை உங்கள் வீட்டில் யாராவது உனக்கு சொல்லி கொடுத்துருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த மாதிரி குடும்பத்தில் போய் சம்மந்தம் பண்ண பற்றியா சுப்லட்சுமி? அவளை சொல்லணும். செல்வி, ஏ செல்வி, செல்வி, உடனடியா இந்த டஸ்ட்பினை கொண்டு போய் டஸ்ட்பின் வண்டியில் போடு. அப்புறம் நீ நிற்கிற இடம், இவன் நிற்கிற இடம் எல்லாத்தையும் அலசி விடுங்க. சீக்கிரமா ஒரு பேக்கெட்டு வெண்ணி போடு. நான் குளிக்கணும், குளிச்சுட்டு தான் பூஜை பண்ணணும். ஐயோ, 1க்கு 2 தடவை குளிச்சுட்டு பூஜை பண்ணக்கூடாதே. இவளால் இத்தனை வருஷம் நான் பண்ண பௌர்ணமி பூஜை கெட்டு போச்சே. சுப்லட்சுமி, போ சுப்லட்சுமி, போய் நீ எனக்கு வெண்ணி போடு. வேண்டாம், இந்த டஸ்ட்பினை எடுத்து போட்டவ 2 பேரும் எனக்கு வெண்ணி போட வேண்டாம். வெண்ணி போட்டு பாத்திரம்ல தூக்கி வச்சிரு. நான் குளிச்சிருதேன். பூஜை பண்ணாண்டா, சும்மா தீவாரணம் மட்டும் காட்டிடு. பூஜை புனஸ்காரம்னு தெரியாத இவகிட்ட வந்து பூஜை பண்ணணும்னு இவ்வளோ கூப்பிட்டேன் பார்த்தியா? எல்லாம் ஏன் தப்பு தான். இதை நான் முதல்ல யோசிச்சுருந்துருக்கணும். நம்ம வீட்டு மருமக தானே நினச்சேன். மருமக இந்த வீட்டுக்கு இருந்தாலும் மக எந்த வீட்டுக்கு? அந்த வள்ளியோட மவுளுக்கு பூஜை புனஸ்காரம்னா என்ன, எங்கே, எத்தனை கிலோ வாங்கணும்னு கேட்பா. அந்த வள்ளியே அப்படிதான் இருப்பா. வள்ளி மவ எப்படி இருப்பா? ஆண்டி, ஆதி, டஸ்ட்பினை செல்விட்ட கொடுத்துருமா. நீ ஒரு ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. மீதியை நாங்கள் பார்த்துக்குறோம். நீ எதுவும் வருத்தப்படாத. ஒன்றும் இல்லை, நீ தெரிஞ்ச செஞ்ச, தெரியாம தானே செஞ்ச. ரூமில் போய் ரெஸ்ட் எடுமா, போ. குமாரே, டே குமாரே, எவ்வளோ நேரம் கூப்பிட்றது? கொஞ்சம் சீக்கிரம் வா. உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, சீக்கிரமாக போங்க. இல்லைனா மறுபடியும் என்னை திட்ட ஆரம்பிச்சிட போகிறாங்க. சொல்லுங்கம்மா. என்னடா, ஆஃபீஸ்க்கு கிளம்பலையா? நேரம் என்ன ஆகுது? அம்மா, ஒரு 2 நாளைக்கு லீவு போட்டிருக்கேம்மா. என்னடா சொல்கிற? 2 நாளா? 2 நாள் லீவ் எதுக்கு? லீவ் எடுத்து வீட்டில் உட்காந்து என்ன செய்ய போற? அம்மா, இந்த லீவு இப்போ எடுக்கலம்மா. ஏற்கனவே தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சோடனே ஒரு வாரத்துக்கு லீவு போடணும்னு போட்டிருந்தேன். எப்படியும் தங்கச்சி மாப்பிள்ளைங்கன்னு எல்லாரும் குடும்பமாக ட்ரிப்பு போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போதான் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. மனசு ஒரு மாதிரி பாரமாக இருக்குமா. அதான் 2 நாள் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் போகலாமே நினச்சேன். என்னடா 2 நாள் ஆஃபீஸ் போலனா அவன் சந்தோஷத்தில் ஆடுவான். நீ போகாமல் இருக்கிறதுக்கு யார் ஆஃபீஸ்லேயோ நீ வேலை பார்க்கல. நீ உன்னோட சொந்த கம்பெனியை நடத்துகிற. காசு என்ன மரத்துலையா காய்க்குது? உன் இஷ்டத்துக்கு வீட்டில் உட்கார்றதுக்கு 10 நாள் உசுரை கொடுத்து வேலை பார்க்குற. 2 நாள் போகலன்னு வச்சுக்கோ, 10 நாள் உழைப்பும் போயிடும். புரிஞ்சுதா? யாரையும் நம்பாத. எல்லாரையும் கண்கொத்தி பாம்பு மாதிரி கண்காணிச்சுட்டே இருக்கணும். அத்தை, நாங்கள் 2 பேரும் ராமேஸ்வரம் போகலான்னு முடிவெடுத்திருக்கோம். எதுக்கு? இல்லைத்த, எங்கள் கல்யாணம் நடந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. இன்னும் குழந்தை கிடைக்கல. அதான். இப்போ கல்யாணம் நடந்து 2 வருஷம் தானே ஆகுது. அதுக்குள்ளே எதுக்கு கோயிலுக்குன்னு போய்கிட்டு? அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். அத்தை, இது ஏற்கனவே முடிவு பண்ணது. அதான் போக வேண்டாம்னு சொல்கிறேன்ல. முடிவு மட்டும் தானே பண்ணியிருக்கீங்க. அத்தை, அதுக்கான டிக்கெட்டு, ரூமுன்னு எல்லாமே புக் பண்ணியாச்சு. கோயிலுக்குள்ளே போய்ட்டு என்னென்ன பண்ணணும்னு எல்லாமே ப்ரீ பிளான். எல்லாத்துக்கும் நம்ம பே பண்ணி வச்சிருக்கத்த. இப்போ நம்ம போகலன்னா கேன்சல் பண்ணவும் முடியாது. அந்த அமௌண்ட்டும் திரும்ப கிடைக்காது. இதோ பாருமா,
உன் வீட்டில் செலவு பண்ண மாதிரிலாம் இந்த வீட்டில் செலவு பண்ணக்கூடாது. எங்கள் வீட்டிலலாம் அப்படி செலவு பண்ணா எங்கள் குடும்பத்துக்கு கட்டுப்படியாகாது. புரிஞ்சுதா? சரிம்மா, ராமேஸ்வரம் தான் போல. நாங்க சுப்பம்மா பாட்டி வீட்டுக்காவது போயிட்டு வரோம். அங்கே எதுக்கு? பாட்டி பார்க்க நேரம்லாம் நான் தனியா இருக்கேன் பேராண்டி, நீயும் உன் பொண்டாட்டியும் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும்னு கூப்பிட்டாங்க. நானும் நேரம் கிடைக்கவே இல்லைன்னு போகல. இப்ப 2 நாள் லீவ் போட்டிருக்கேன்ல, நீங்க கோயிலுக்கு போக வேணான்ட்டீங்க. பாட்டி வீட்டுக்காவது போயிட்டு வரோம். டேய், நீ அவளை பாட்டி விட்டு கூட்டிட்டு போயிட்டா இங்க இருக்கிற வேலையெல்லாம் யார் பார்க்கறது? சரி, என்ன சொன்னாலும் நான் ஏதாவது பேசுறேன் அப்படின்னு நினைப்பீங்க. போயிட்டு வாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி கிச்சன் எல்லாம் கிளீனா சுத்தம் பண்ணிடு. காலையில மத்தியானத்துக்குன்னு பிரேக்ஃபாஸ்டும் லஞ்சும் பண்ணிடு. அம்மா, இதை பண்றதுக்கே 10-11 மணி ஆயிடும். அப்புறம் வெயிலா ஆயிடும். பாட்டி வீட்டுக்கு சாயந்தரம் தான் போக முடியும். அதுக்கு என்னடா பண்ணணுங்கிற? இல்லம்மா, ஒரு நாள் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏன் ஒரு நாள் நான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா எதுக்கு இவ்வளவு நீ மருமகன் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை கூட்டிட்டு வரணும்? சாரி முத்து, எங்க அம்மா உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கல்ல. இதெல்லாம் பரவாயில்லைங்க. நான் ஒன்றும் வீட்டு வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்கிற பொண்ணு இல்லை. நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் பார்க்கணுன்னு எங்கள் அம்மா சொல்லி சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. சாரி முத்து, ஏன்டா இந்த வீட்டுக்கு மருமகளா வாக்கப்பட்டு வந்தோன்னு கஷ்டப்படுதியோ? உண்மையை சொல்லனா, ஆமாங்க, கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் தலைவிதியை மாற்றவா முடியும்? இல்ல, நான் அழக்கூடாது, நான் அழவே கூடாது. எனக்காக அவரு அவ்வளவு வரை எடுத்துக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணாரு. அவருக்காக நான் இதை கூட தாங்கிக்க மாட்டேனா? இந்த வீட்டில் தான் என் அக்கா இருக்கா, இந்த வீட்டில் தான் அவர் இருக்காரு. இந்த ஆண்டி ஒருத்தவங்க பேசுறாங்கிறதுக்காக எதுக்கு நான் கஷ்டப்படணும்? கொஞ்ச நாள் இருக்க போறாங்க, அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? இவர் எனக்கு கிடைப்பாரா இல்லையான்னு எவ்வளவு நாள் ஏங்கி இருக்கேன். என்னை கடத்தி கொண்டு போனப்ப எப்படியாவது இவர் வந்து என்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையில தான் உயிர் வாழ்ந்தேன். என்னோட கல்யாணமே கனவு மாதிரி இருந்தது. என் வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. யாருக்காகவும் எதுக்காகவும் என்னோட வாழ்க்கையை நான் அழிச்சுக்க மாட்டேன். நான் அழ மாட்டேன். அவருக்காக எது வேணா நான் தாங்கிப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். அவரையும் சந்தோஷமா வச்சுப்பேன். இவங்க எங்க அம்மா சரியா வளர்க்கலன்னு சொன்னா எங்க அம்மா சரியா வளர்க்கலன்னு ஆயிடுமா? அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவு அவ்வளவுதான். மற்றவங்க மனசை நோகடிக்கிறோன்னு கூட தெரியாம பேசுறாங்க. இவங்களுக்கு இவ்வளவு வயசாகி என்ன பிரயோஜனம்? சரி, அவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவுன்னு நம்ம இதை ஓவர் கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஆதி, உன்னால முடியும். நீ சந்தோஷமா இருந்தாதான் கிருஷ்ணா சந்தோஷமா இருப்பாரு. அவர் உன்னை வேணும்னு கட்டிக்கிட்டாரு. அவ்வளோ வரையும் எதிர்த்து அவ்வளோ பிரச்சனையும் தாண்டி அவருக்கு உயிருக்கு உயிரான அவங்க அம்மா பேச்சையும் மீறி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கண்டிப்பா எனக்கு வர சின்ன சின்ன பிரச்சனையும் நான் சவாலா எடுத்துப்பேன். நான் மனசு தளர்ந்து போக மாட்டேன். என்னங்க, நீங்க வேற சும்மா சும்மா கண்ணு முன்னாடி வராதீங்க. அப்புறம் தடவி பார்த்தா இருக்க மாட்டீங்க. இதே வேலையா போச்சு. பக்கத்துல வந்து ஆளை மயக்க வேண்டியது, அப்புறம் ஏங்கி போய் பார்த்தா மறைஞ்சு போயிட வேண்டியது. சாரிடி மொசக்குட்டி. அப்ப நீங்க கனவில்லையா? கனவில்லடி தங்கமி, உன் ஆசை புருஷன் நேர்ல தான் நிக்கிறேன். ஏங்க, நாளை காலையில தானே வருவேன். நீங்க அப்புறம் எப்படி? அதுவா, திடீர்னு ஒரு பொண்ணு வந்தா. பொண்ணா? இப்ப என்ன பொண்ணான குரல் மாறுது? அவ வந்து, டே புருஷா, உனக்கு கொஞ்சமாட்டு அறிவு இருக்கா? கல்யாணம் நடந்த புது பொண்டாட்டிய ஊர்ல விட்டுட்டு நீங்க ஆபீஸ்ல வந்து என்னடா பண்ண போறேன்னு கேட்டா. அதான் முக்கியமான மீட்டிங் எல்லாமே அட்டென்ட் பண்ணிட்டு மீதி எல்லாம் என்னோட அசிஸ்டண்ட்டை பாத்துக்க சொல்லிட்டு ஃபிளைட்டை பிடிச்சு ஓடி வந்துட்டேன். பரவாயில்லையே. ஏண்டி? இல்ல, உங்களுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கு. அடிங்க. சாரிடி முசக்குட்டி, நீ தான் வேணும்னு சண்டை போட்டு கட்டிக்கிட்டேன். ஆனா நானும் எல்லாரும் மாதிரி உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்ல. நான் கொஞ்சமாட்டு யோசிச்சு இருந்திருக்கணும். உங்க அம்மா பண்றதுக்கு உங்ககிட்ட கோவப்பட்டு என்ன பண்றது? இதை பாரு முசக்குட்டி, உங்க அம்மாக்கும் எங்க அம்மாக்கும் பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம 2 பேரும் அதை பத்தி கவலையே பட வேண்டாம். பிடிச்சா அவங்க 2 பேரும் நல்லா பேசிக்கட்டும், பிடிக்கலையா பேசாம கூட இருக்கட்டும். அது நம்ம 2 அம்மான்னு சொல்லல, 2 குடும்பமா இருக்கட்டும், இல்ல உன்னோட அக்காவா இருக்கட்டும், உன்னோட அண்ணனா இருக்கட்டும், உன்னோட அண்ணியா இருக்கட்டும், உன்னோட மாமாவா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், உனக்கும் எனக்கும் இடையில வரவே கூடாது. அவங்க லைஃப்ல வர பிரச்சனை நம்ம வாழ்க்கைய பாதிக்கவும் கூடாது, உன்னையும் பாதிக்க கூடாது. புரிஞ்சுதா? இனிமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீயும் என்னை விட்டு கொடுக்கவே கூடாது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுதுடி. நம்ம 2 குடும்பத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கே நிறைய வருஷம் ஆகும். ஒருவேளை வராம கூட போகலாம். அதுக்காக கடைசி வரைக்கும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? எங்க அம்மா என்கிட்ட ஏதாவது சொன்னா எனக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனையே இல்லம்மா அப்படின்னு சொல்லிடுவேன். உங்க அம்மா சொன்னா நீயும் அதைத்தான் சொல்லணும். புரிஞ்சுதா? சாரிங்க. எதுக்குடி? இல்ல, எங்க அம்மா பண்ணதுக்கு. இப்பதானே சொன்னேன், நீயும் நானும் தான் உலகம். உங்க அம்மா பண்றதோ எங்க அம்மா பண்றதோ நம்ம 2 பேருக்கும் விஷயமே இல்ல. புரிஞ்சுதா?
அதுவும் நம்ம பெட்ரூம்குள்ள வரப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை பத்தி மட்டும்தான் நீ யோசிச்சுட்டு வரணும். நீங்கள் சொல்கிறது 100% கரெக்டுங்க. நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை. உங்கள் இடத்துல யார் இருந்தாலும் அப்படி தான் இருந்திருப்பாங்க. என் இடத்துல யார் இருந்தாலும் அப்படி இருந்திருக்கலாம். ஆனா நான் இருந்தேன்ல, நான் அப்படி இருந்திருக்க கூடாது. அது என்னோட தப்பு தான். சாரிடி. சாரிங்க. இது பாரு மசுக்குட்டி, இதுக்கப்புறம் நமக்கு இடையில எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் சரி, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசி முடிச்சிடணும். மறுநாளுக்கு அந்த பிரச்சனையை கொண்டு போகவே கூடாது. புரிஞ்சுதா? ம். ஒருவேளை ராத்திரிக்கு முன்னாடி நம்ம இது பேசி முடிக்கலனா, பேசி முடிக்கலன்னா முழு ராத்திரியும் வீணா போயிடும்ல. சீ. முசுக்குட்டி, அடுத்த டைலாக் மறந்துட்டியா? நான் எடுத்து கொடுக்கவா? ம். என்ன டைலாக்கு? நீங்க ரொம்ப மோசம். உண்மையாவே நீங்கள் ரொம்ப மோசம்தான். தமிழ் பொக்கிஷம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இந்த கதை எங்க குடும்ப கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, தினமும் நீங்க இந்த கதையை பார்க்கணும்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்கள் கதைகள் போட்ட உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம். ஆமா மக்களே, என் கூட நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பேசலாம். அப்படியே என் புருஷன் இந்த தொப்பி தலை எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணா கூட கமெண்ட்ல அட்வைஸ் பண்ணுங்க.